சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட 75வது பிறந்த நாளை முன்னிட்டு படையப்பா படத்தோட ரீயூனியன் செலிப்ரேஷன் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தியேட்டர்ல மக்கள் எல்லாமே மறுபடியும் படையப்பா படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த டைம்லேயே படையப்பா படத்தோட பார்ட் 2 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்த நிலையில படையப்பா படத்தோட டேரக்டரான KS ரவிக்குமார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அண்ட் ஆக்ட்ரஸ் ரம்யா கிருஷ்ணன் இவங்க 3 பேருமே ரீயூனியன் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரீயூனியன் பார்ட்டியில படையப்பா பார்ட் 2 எடுக்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படையப்பா 2 படம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் படையப்பா 2 படத்தோட டைட்டில், ஸ்டோரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே முன்னாடியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிவீல் பண்ணியிருந்த நிலையில இப்போ இது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. படையப்பா 2 ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு எப்படியோ சொல்லியிருக்கு, அடுத்த ஜென்மத்தில் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு. ஸோ டைட்டில் நீலாம்பரி படையப்பா 2. அது படம் நல்லா வந்துடுச்சுன்னு சொன்னால் படையப்பா மாதிரி இன்னொரு படம் நீலாம்பரி ரசிகர்களுக்கு திருவிழா மாதிரி பெரிய அதிசயம் தான் இருக்கும். அது ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான டைட்டில் நீலாம்பரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது நீலாம்பரி தான் படையப்பாவை பழி வாங்குறதுக்காக பார்ட் 2ல வருவாங்க. அவங்கள வச்சே ஒரு தனி ஸ்டோரி ஆல்ரெடி ரெடியா இருக்கு. சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணா கூடி சீக்கிரமா படையப்பா 2 வரும். நீலாம்பரியோட ரிவெஞ்ச் தான் படையப்பா 2ல இருக்கும் அப்படின்னு சஸ்பென்ஸே ரிவீல் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த நிலையில படையப்பா 2 படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கூடி சீக்கிரமாவே ரிவீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.